கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அம்பிகை பக்தர்களோடு சக்தி பீடம் அப்படின்ற தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருகின்றேன். மானசீகமாக நம்ம அந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் போயிருப்போம், இல்லை போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி சுவாமியை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி வந்தா அப்படின்ற சரித்திரங்களை பற்றி கேட்க கேட்க நம்ம அப்படியே கண்ணை மூடி அந்த தலத்துக்கே போகிற உணர்வு கிடைக்கும். அடுத்தது சிராப்பள்ளி என்று போற்றப்படும் சோழ நாட்டு தலம் திருச்சியில் அமைந்திருக்கும் திரு அகிலாண்டேஸ்வரி ஆலயம், திரு ஆனைக்கா அப்படின்ற கோயிலுக்கு போக இருக்கும். இதுக்கு பேர் ஞானபீடம். இந்த இடத்துல அம்பாள் ஞான சுந்தரியாக இருக்கின்றாள், ஞானத்தை அள்ளித்தரும் வரப்பிரசாதியாக இருக்கின்றாள். திரு ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரியை நம்ம இப்போ தரிசனம் செய்கின்றோம். சக்தி பீடம் என்றால் என்ன? தட்ச யாகத்திற்கு சென்ற அம்பிகையானவள் அவமரியாதையால் தன்னை அக்னி குண்டத்தில் விழுந்து மாய்த்து கொண்டாள். இதை அறிந்த சிவபெருமான் அவள் உடலை கொண்டு என்னுடைய மனைவி இப்படி இழந்து விட்டேனேன்னு அவர் அப்படியே ருத்ர தாண்டவம் ஆட, சக்தி அழிவில்லாதவள் என்ற உண்மையை உணர்த்த, சிவனின் கோபத்தை தணிக்க விஷ்ணு தன்னுடைய சக்ராயுதத்தால் அம்பிகையின் உடலை பல கூறுகளாக ஆக்கி பாரத தேசம் முழுக்க அவளுடைய திருமேனியில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் விழ, அந்த உறுப்புகள் விழுந்த இடம் சக்தி பீடங்கள் என்று இன்றும் அப்படியே சர்வ வல்லமையோடு நம்மை காக்கிறது. மஞ்சள் ஆடை பளபளக்கும் மாணிக்க தாடங்கம் முகம் ஜொலிக்கும் அஞ்சேல் என்பாள் அருந்துணையாள் அள்ளி கொடுப்பதில் அன்னைக்கிணையார் ஆனை காவிலோர் அம்மா அழைக்கின்றாள் என்னை அம்மா திரு ஆனை காவிலோர் அம்மா அழைக்கின்றாள் என்னை அம்மா. நம்மை அழைப்பாள் அல்லவா. அவள் ஒரு சமயத்தில் அப்படியே உக்ரதேவியாக இருந்தாலாம். யார்? அகிலாண்டேஸ்வரி. அப்போ அந்த இடத்திற்கு வந்த ஆதிசங்கரர் அவளுடைய அந்த திருமேனி இருக்கு இல்லையா அகிலாண்டேஸ்வரி, அதுக்கு முன்னாடி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணார். இப்போ நான் கூட கோவமாக இருக்கேன், ரொம்ப கோவமாக இருக்கேன், எதுவுமே தெரியாத என்னோட ஒரு 3 வயசு குழந்தை அம்மா பசிக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப கோவத்தில் வேறு யார் மேலே இருந்தாலும் அந்த குழந்தை மேலேயே சாப்பாடு பண்ண முடியாது போ அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவேனா, எனக்கு பசிக்குதா இருவர், யார் மேலே வேணாலும் கோபம் இருக்கலாம், ஆனால் என்னுடைய குழந்தையை பார்க்கும்போது அந்த கோபம் தானாக குறையல. இதே ஒரு லாஜிக்கில் அந்த அம்பாள் முன்னாடி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணிட்ட உடனே தன்னுடைய குமாரன் அந்த தும்பிக்கையான பார்த்த உடனே அம்பாள் முகத்தில் கருணை வந்துடுச்சான். அன்னைக்கு வந்த கருணை இன்னைக்கு வரை கருணையாக தான் இருக்கா அகிலாண்டேஸ்வரி. அப்படியே அவளை பார்த்தீங்கன்னா நீர் மல்க பார்த்துட்டே இருக்கலாம். அவளுக்கு அந்த மாணிக்க தாடங்கத்தில் ஸ்ரீ சக்கரத்தை எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். இப்போ ரொம்ப சமீபமாக, அதாவது சங்கர மடம், காஞ்சி சங்கர மடத்தினுடைய அந்த ஒரு பொறுப்பில் ஒவ்வொரு சமயத்தில் இந்த சக்கர தாடங்கத்தை மாற்றுவாங்க, புதுப்பிப்பார்கள். அப்படி இப்போ ரொம்ப சமீபமாக சென்ற மாதத்தில் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கும் அந்த பீடாதிபதி திரு ஆனைக்கா சென்று அம்பாளுடைய ஸ்ரீ சக்கர தாடங்கத்தை புதுப்பித்தார். இப்படி அம்பாள் என்னைக்குமே சாநித்தியம் இருக்கக்கூடியவள். இந்த இடத்துல அம்பாள் சிவனுக்கே மாணவியாக இருக்கா, மனைவியா இல்லையா, அந்த இடத்துல மாணவியாக சிவனை குருவாக ஏற்று உபதேசம் பெறுகின்றாள். மதிய வேளையில் தன்னுடைய கணவனுக்கு இவளே சென்று பரிமாறுவாளாம். எவ்வளோ பெரிய பதவியில் கணவனும் மனைவியும் இருக்கலாம், ஆனால் கணவனுக்கு அடிமைத்தனம்னு இல்லாமல் அன்பின் பேரில் மனைவியால் ஒரு பரிமாறப்படும் உணவு, அதற்கான அந்த ஒரு அன்பின் உணர்வை சொல்லியே மாளாது. அதனால் உச்சிக்கால பூஜை, மதிய வேளை பூஜையில் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அப்படியே பெண் வடிவம் மாதிரி சேலை கட்டிப்பார், புடவை அணிந்து கொண்டு அம்பாள் சன்னதியிலிருந்து மேள தாளத்தோடு சுவாமி சன்னதிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பாளே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதான ஒரு ஐதீகம். அதனால் திரு ஆனைக்கா உச்சி காலத்து பூஜை மிக 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 விசேஷம். அம்பாளால் செய்யப்பட்ட நீராலான லிங்கம், எப்படி காஞ்சிபுரத்தில் இந்த காமாட்சி மண்ணாலான லிங்கத்தை வடித்தாலோ அதுபோல திரு ஆனைக்காவில் நீராலான லிங்கத்தை அம்பாள் வடித்திருக்கின்றாள். வெண்ணாவல் மரத்திற்கு அடியில் சுவாமி ஜம்புலிங்கேஸ்வரர் அப்படின்ற நாமம் கொண்டு அருள் பாலிக்கின்றார். இது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்கள், அதில் நீருக்கான தலம்.
அதனால்தான் நீரால் ஆன லிங்கத்தை அம்பாள் வடித்தால். இன்றைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜம்புலிங்கேஸ்வரர் ரொம்ப சின்னதாக கீழே தான் இருப்பார். நவத்வாரங்கள் வழியாக நம்ம தரிசனம் பண்ணலாம். என்ன சொல்லுது அதனுடைய தத்துவம்? நமக்கும் உடம்புல 9 துவாரங்கள் உண்டு. இந்த துவாரங்கள் எதுக்குள்ளே எட்டி பார்த்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் சிவலிங்கம் அப்படின்றது தெரியும். சிலந்தியும் யானையும் மாறி மாறி பக்தி செய்து வந்த தலம் தான் திரு ஆனைக்கா. அந்த சிலந்தி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவில செங்கோற்சோழன் அப்படின்ற சோழனாக வருகின்றான். ஜம்பு அப்படின்ற ஒரு அழகான முனிவர் சுவாமியை தவம் பண்ணி வெண்ணாவல் அப்படியே மரத்தினுடைய அந்த பழத்தை சாப்பிட்றார், நாவல் பழம். அதில் இருக்கக்கூடிய விதை கொட்டையை கூட துப்பிடக்கூடாது, சுவாமி ஆச்சேன்னு அப்படியே முழுங்கிடுறார். அவருக்குள்ளேருந்து ஒரு விருட்சம் மரம் வருது, அவருக்கு தலைக்கு மேலேயும் வருது. அப்படி தலைக்கு மேலே விருட்சம் வரும் பொழுது அவருக்கு கபால மோட்சம் கிடைக்கிறது. அவருக்கு அந்த லிங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பாள் செய்த லிங்கம் இந்த ஜம்பு மரம் வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருக்குது. அப்படி சுவாமி உள்ளம் கொண்டு ரொம்ப கருணையோடு இருக்கார். அதுக்கு மேலே அகிலாண்டேஸ்வரியினுடைய கருணை. நேராக போனால் சுவாமி, அப்படி சைடில் போனீங்கன்னா முதல்ல பிள்ளையார், அப்படியே உள்ளே போனால் அம்பாள். அம்பாள் ஒரு காலத்தில் காலையில் லக்ஷ்மியாக இருக்கா, மதிய வேளையில் காலையில் மகாலட்சுமியாக இருக்கா, மதிய வேளையில் மலைமகள் பார்வதியாக இருக்கா, சாயரக்ஷையில் பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் சரஸ்வதி தேவியாக இருக்கா. இப்படி பல அற்புதங்களையும் அருளி செயல்களையும் கொடுத்த அகிலாண்டேஸ்வரி ஞான பீடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா திரு ஆனைக்காலருக்கு. அந்த பீடத்தில் அருள்பாலிக்கும் அம்பிகையை வழிபாடு செய்தோம், அவளுடைய அருளை பெறுவோம். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.